உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சிடென்ட் ட்ரக்ல தான் ஆச்சுன்னு யார் சொன்னா? நீங்க கிருத்திகா கூட தானே இருந்தீங்க? ஷாப்பிங்க்கு போயிருந்தீங்கல்ல? அப்புறம் எப்படி? ஆமா, நான் கிருத்திகாவோட ஷாப்பிங்க்கு போயிருந்தேன். என்கிட்ட கிருத்திகா தான் ஷோயலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா. ஐ திங்க் கரீனா ஆண்டி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிருத்திகா தான் என்கிட்ட சொன்னா. கிருத்திகாவும் வந்துருவா. கிருத்திகா வந்துருவாளா? அப்படின்னா நீங்க அவளை உங்க கூட கூட்டிட்டு வரலையா? அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? உங்க கூட இருந்த ஒரு பொண்ணை அப்படியே விட்டுட்டு நீங்க வந்துருவீங்களா? அட, கிருத்திகாவை அங்கேயே விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்களா? பிரீதா, அது வந்து நான் கிருத்திகா. என்ன பேசுறீங்க? கிருத்திகாவை எதுக்காக உங்க கூட கூட்டிட்டு வரல? இருங்க, 1 செகண்ட் ப்ளீஸ். அவ உங்க கூட தானே இருந்தா. 1 செகண்ட், அர்ஜென்ட் கால். ஜஸ்ட் கிவ் மீ a moment. சிஸ்டர், ஷர்லின் உடம்பு இப்போ எப்படி இருக்கு? இஸ் ஷி அவுட் ஆஃப் டேஞ்சர்? இங்க பாருங்க, அவங்க கண்டிஷன் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவளுடைய பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ். வேணா சொல்லுங்க, நான் பிளட் பேங்க்ல இருந்து பிளட் அரேஞ்ச் பண்றேன். பிளட் வேணுமா சொல்லுங்க. யூ டோன்ட் வரி சார், எங்க கிட்ட பிளட் அவைலபிள் தான். அது எங்க பிளட் பேங்க்லயே. ப்ளீஸ் ட்ரை யுவர் பெஸ்ட். ப்ளீஸ் ப்ளீஸ். நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது ரிஷபண்ணா. கவலைப்படாம தைரியமா இரு. ஹலோ ஹலோ, ஹாய், ஹவ் யூ டூயிங்? இந்த என்கொயரிலாம் அப்புறமா நீ வச்சுக்கோ. ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். சிம்பிளான பதில் தான் வேணும். என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னா என்ன அர்த்தம்? மாயிரா, லிசன் டு மீ. நீ எங்க இருக்க இப்போ? நான் மாம் வீட்டுக்கு வந்தேன். நான் ஷர்லினை பார்க்க போகும்போது மாம் ஃபோன் பண்ணாங்க. சொன்னா நேத்து ராத்திரியில இருந்து மாம் கூட தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். போனை வச்சிரு. ஹே மாயிரா, யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். உனக்கு PM ஸ்டைல்ல ஒரு டோஸை தந்தே ஆகணும். சிஸ்டர், ஷெர்லின் ஆக்சிடென்ட் கேஸ் எந்த ரூம்ல இருக்காங்க? அங்கிள், ஷெர்லின் எங்க இருக்காங்கன்னு தெரியும். வாங்க, கூட்டிட்டு எப்படி இருக்கா? பிருத்வி, ஷர்லினோட உடம்பு இப்ப எப்படி எதுவுமே சரியில்லை. கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா ஆண்டி. வாங்க. ராக்கி, என்னாச்சு? நீ பயப்படாத, ஷெர்லினுக்கு ஒண்ணும் ஆகாது. என்னங்க? வா. ஷர்லின் அவளுக்கு சரியாயிடும். அவளுக்கு குணமாயிடும்ல? அவ நல்லா ஆயிடுவா, நீ வா. டென்ஷன் ஆகாத. நீங்க எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் சைடுல நில்லுங்க. நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டாக்டர்ஸ் எப்படி பார்த்துட்டு டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அவன் என் ஒய்ஃப் ஆச்சு. ஷீ இஸ் பிரெக்னென்ட். அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. ஹவ் கேன் ஐ நாட் வரி? நீ டாட் மாமோட முகத்தை பாத்தியா? ஷர்லினோட பிரெக்னன்சி நியூஸ் அவங்க கேள்விப்பட்டதுல இருந்து அவங்க முகத்துல ஒரு ஆசை தெரியுது. அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தை சத்தத்தை கேட்கறதுக்காக. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் ஹாப்பினஸ் அவே ஃப்ரம் தேம். அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய சந்தோஷம் கெட நான் விரும்பல. என்னாச்சு? ஷெர்லினுக்கு உடம்பு எப்படி இருக்கா? ஆபரேஷன் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? டாக்டரோ நர்ஸோ இல்ல யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? என்ன பிரீதா, ஷெர்லின் எப்படி இருக்கா? பிரீதா, ராக்கிமா. ஷர்லினுக்கு சீரியஸா எதுவும் இல்ல? அவ சரியாயிடுவாள? ராக்கிமா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாமே சரியாயிடும். ஷர்லின் குணமாயிடுவா. இல்ல ராக்கிமா, எந்த தப்பும் நடக்காது. கடவுளோட அருள் நமக்கு நிறையவே இருக்கு. எந்த தப்பும் நடக்காது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? டாக்டர், ஷர்லின் எப்படி இருக்கா? அவுட் ஆஃப் டேஞ்சர் தானே? சொல்லுங்க டாக்டர், அவ எப்படி இருக்கா? டாக்டர், ஏதாவது சொல்லுங்க. ஷர்லின் எப்படி இருக்கா? ஐம் சாரி டு சே, பட் அவங்க கண்டிஷன் ரொம்ப சரியில்லை.
எந்த கெட்டதும் நடக்க கூடாதுன்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல கோவில் இருக்கும்ல? என்ன அங்க கூட்டிட்டு போ பிரீதா. சரி வாங்க. மாம் வாங்க நம்மளும் போலாம். வாமா போலாம். புள்ளையாரப்பா, என்னோட மருமக ஷர்லினை காப்பாத்துங்க. அவளுக்கு எந்த கெடுதலும் நடக்க கூடாது. என்னன்னு தெரியல, என் மனசு ரொம்ப படபடன்னு இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்டது நடக்க போற மாதிரி இருக்கு. இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நல்லதை நினைச்சோன்னா நல்லதே நடக்கும். அண்ணே, எப்பவுமே ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியர் இப்படிதான் இருக்கும். மனசுல தப்பு தப்பா நமக்கு தோணும். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஷர்லினுக்கும் அவளோட பேபிக்கும் எதுவும் ஆகாது.
போலாமா? ஆனா கரீனாக்கா அது அண்ணி எதுவும் ஆகாது. எதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. வாங்க. நீதான்ப்பா காப்பாத்தணும். டாக்டர், ஷர்லினோட கண்டிஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல? உங்க மருமக ஷர்லின் ரொம்ப நல்லா இருக்காங்க. அண்ட் கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். என் ஷர்லின் நல்லா இருக்கா. என் ஷர்லின் நல்லா இருக்கா பிரீதா. ஷர்லின் நல்லா இருக்கா. அம்மாவை நாங்க காப்பாத்திட்டோம். ஆனா குழந்தைய காப்பாத்த முடியல. ராக்கியம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் அழாதீங்க, எல்லாம் சரி. நீங்க ப்ளீஸ் உட்காருங்க. பிரீதா, இதெல்லாம் எப்படிமா நடந்துச்சு? பிரீதா, இங்க பாரு, இங்க பாரு. நான் இதை எவ்வளவு ஆசையா இந்த ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ண சொன்னேன் தெரியுமா? இன்டீரியர் டிசைனர் கிட்ட சொல்லி இந்த ரூம பெயிண்டிங் பண்ண. என் ரிஷபோட குட்டி குழந்தை இங்க வருவான். சோ அவனுக்கு
இங்க எல்லாமே பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சேன். இந்த பொம்மைங்க, இங்க இங்க இருக்கிற எல்லாம் இப்ப அவனே இல்லங்கிறப்போ இதெல்லாம் எதுக்காக எங்க இருக்கணும்? என்ன பிரயோஜனம்? ராக்கிமா ப்ளீஸ் அழாதீங்க. பிரீதா, உனக்கு தெரியுமா, மகேஷும் நானும் உட்கார்ந்து மொபைல்ல சின்ன குழந்தைங்களோட போட்டோஸ பார்த்துட்டு இருந்தோம். பேரு தேடிட்டு இருந்தோம். ரிஷப்க்கு பொன் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம குடும்பத்துக்கு அடுத்த வாரிசே இல்லாம போயிடுச்சு. நம்மள விட்டு தூரமா போயிடுச்சு, ரொம்ப தூரமா. இனிமே அது கண்டிப்பா திரும்ப வராது பிரீதா, என்னைக்கும் திரும்பி வராது. ராக்கிமா ப்ளீஸ் அழாதீங்க ப்ளீஸ். நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? எனக்கு ஒரு பேத்தி வருவா, நான் அவளோட நாள் முழுக்க விளையாடணும். அவளால இந்த வீடே கலகலன் ஆயிடும் நினைச்சேன், வீடு பிரகாசம் ஆயிடும் நினைச்சேன். மகேஷ் என்ன சொன்னார் தெரியுமா? குழந்தைய தோல் மேல வச்சு வீடு பூரா சுத்துவேன்னு சொன்னாரு. ஆனா அது எதுவுமே நடக்கல. இதுக்கு மேல அது நடக்க போறதும் இல்ல. ஏன்னா நாம குழந்தைய இழந்துட்டோம். இந்த வீட்டோட வெளிச்சமே தொலைஞ்சு போயிடுச்சு. அது என்னைக்கும் திரும்ப வராது பிரீதா, என்னைக்கும் திரும்ப வராது. ராக்கிமா சொல்றத கேளுங்க, காலப்போக்குல எல்லாமே சரியாயிடும். நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. எப்படி? புரியுது, எல்லாம் சரியாகும். ஷர்லின், ஐம் சாரி ஷர்லின். இந்த சம்பவம் நடந்தப்ப நான் இங்க இல்லாம போயிட்டேம்மா. எனக்கு விஷயம் தெரிஞ்சதும் நான் முதல் ஃப்ளைட் எடுத்து இங்க வந்துட்டேன். உனக்கு தெரியுமா, நான் வர வழியில ரொம்ப டென்ஷனா இருந்தேன். எப்படா நான் உன்கிட்ட வருவேன்னு தோணுச்சு. உன்னை பார்க்கணும், உனக்கு தைரியம் சொல்லணும். எனக்கு உன்னோட வலி புரியுதுமா. நீ இழந்தது இருக்கே, அதை மறுபடியும் திரும்பி கொண்டு வர முடியாது. ஆனா கவலைப்படாத, காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும். இன்னும் வாழ வேண்டியது நிறைய இருக்கு. உன்னோட நிறைய கனவுகள் நினைவாக வேண்டியிருக்கு. எல்லாம் சரியாயிடும் ஷர்லின். எனக்கு கடவுள் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பார், சீக்கிரமே நீ மறுபடியும் அம்மாவாயிடுவ. நீ மறுபடியும் கர்ப்பமாவ. நீயே எதுவும் பேச மாட்டேங்கிற ஷர்லின். என்கிட்ட பேசு ஷர்லின். பிருத்வி எங்க? நீ பிருத்வி கிட்ட என்ன பேசணுங்கிற? நீ எப்படி இருக்க பேபி? எப்படி ஃபீல் பண்ற? உனக்கு எதுவுமே தெரியாது. நான் எந்த நிலைமையில இருந்தேன்னு உனக்கு தெரியுமா பேபி? நான் எவ்வளவு டென்ஷனா தெரியுமா பேபி உனக்கு? இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற? பெட்டரா ஃபீல் பண்றல? அட ரெண்டு பேரும் போதும் நிறுத்துங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நீங்க இப்ப ரிஷப் வீட்ல இருக்கீங்க. இங்க யார் வேணா உங்களை பாத்துறலாம். ஷர்லின், நீ இந்த வீட்டு மருமகங்கிறத மறந்துடாத. இங்க பாரு பிருத்வி, நீ இந்த வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற. அட, உங்க ரெண்டு பேருக்கும் வெக்கமானு ஏதாவது இருக்கா இல்லையா? ஐயோ, எனக்கு உன்னை பார்த்தா வெறுப்பா இருக்கு பிருத்வி. இப்ப ஒண்ணும் இல்ல, நீ எப்ப என் பொண்ணோட வாழ்க்கையில வந்தியோ அப்ப இருந்தே உன்னை நான் வெறுக்கிறேன். கையெடுத்து கும்பிட்டு உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன்.
என் பொண்ணோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிடு. அவளை நாசம் பண்ணாத. ஐயோ, நான் ஏற்கனவே மண்டை காஞ்சி போயிருக்கேன். நீங்க தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இருங்க. இல்ல நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. சோ ப்ளீஸ் தள்ளு. என் பொண்ணை விடு. ஷர்லின், நீ நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இவன் நல்ல பையன் இல்ல. இவன் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான். நீ நான் சொல்றத கேட்க முயற்சி பண்ணு. ஷர்லின், நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. போங்க. இங்க இருந்து வெளிய போங்க. வேண்டாம், சொல்றது கேளு பேபி. ஒன் செகண்ட் பேபி. வெயிட். ஒன் செகண்ட். நான் சொல்றது கேளு. ஒன் செகண்ட் நீ உட்காரு. நீ எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற? யா லிசன். நீ இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்க. நீ ரெஸ்ட் எடுக்கணும். நீ ஓய்வு எடுத்தே ஆகணும். ப்ளீஸ் யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். இந்த தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடி. இந்த குடி. எதுக்கு நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற? இப்படி யோசி. எல்லாம் நல்லதான் நடந்திருக்கு. ஒருவேளை அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து அழுது கிழுது எல்லாமே பண்ணி எல்லாரையும் தொல்லை பண்ணி இருப்பான். நீ ஃபியூச்சர் தொழில இருந்து ஃப்ரீ ஆயிட்ட. இப்ப பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சுக்கோ.